என் வெள்ளத்துக்கு என்ன விட்டு போறதுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியலையே. வெள்ளம் பாயாசமா தெரியலாம். டேய், என் வெள்ளம் இங்க இருந்து போறத யாராவது பாத்தீங்களா? நான் பார்த்தேன் குரு. பாத்தியா? ஏன்டா தடுக்கல? இல்ல குரு, நம்ம வெள்ளம் போகும்போது சூட் கேஸ் எடுத்துட்டு போச்சு. நம்ம வீட்டுல தான் டாய்லெட் பிரச்சனை இருக்குல்ல, சரி அவுட் சைட் போடாக்குன்னு நினைச்சேன். என் குரு அடிக்கவன. அருவ இருக்கா? டாய்லெட் போறதுக்கு யாராவது சூட் கேஸ் எடுத்துட்டு போவாங்களா? ஆமா, டாய்லெட் போறதுக்கு சிம்பிளா கொண்டு போங்க, பெட்டி எது கொண்டு போனா? பாத்தியாடா, நான் யோசிக்காம இருக்கு பாத்தியாடா. அதனால தான் நீங்க வாளா இருக்கிறீங்க, நான் தலையா இருக்கேன். தலைன்னு ஒருத்தர் தான் இருக்காரு, நீங்க குரு. என்ன தலைங்கிறீங்க வாளுங்கிறீங்க? என் காலத்துல அதெல்லாம் கிடையாதுப்பா. சரி சரி சரி, என் வெள்ளத்தை 24 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும். அது எந்த கிளியோட பறந்துகிட்டு இருக்கோம்? ஏன்டா டே, இந்த டாக்டருங்களும் கடன் கொடுத்தவங்களும் 24 மணி நேரம் டைம் கொடுக்கறானுங்களே. சொல்லு. என்ன போட்டோ கொடுத்தா இங்கே நின்னு போய் சீக்கிரம் கண்டுபிடிங்க. அப்புறம் இந்த போட்டோ இந்த போட்டோ மிஸ் ஆச்சுன்னா கூட என்னால தாங்க முடியாதுடா. சரியா? போங்க போங்க போ. அன்னைக்கு உன்னை ஆசையோடு ஏற்றி வைத்து பாசதீபம் காற்றிலாடும் அன்னக்கிளி உன்னை தேடுவே. இந்த போட்டாவை கொண்டு போய் எவங்கிட்ட காமிச்சாலும் கிராக்கிக்கு எவ்வளவுன்னு கேக்குறானுங்க. நம்ம தொழிலே மாத்திடுவானுங்க போல் இருக்கே. இத போய் அவன் என்னடானாக்கா வெள்ளை கட்டின்றான், இந்த குரங்க போய் கிளின்றான். எவங்கிட்டடா போய் கேக்குறது? யாரையாவது கூட்டு மிரட்டுங்கண்ணே, அப்பதான் நம்ம பவர் தெரியும். யாரு? டேய், இந்த சைக்கிள் ஒன்னதா? ஆமாண்ணே. சரி, அது இருக்கட்டும். இந்த பிள்ளைய எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்தலண்ணே. என்னடா பாக்கல? ஏன் என்ன அடிச்சா? டேய், என் குரு என்ன இப்படிதான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்றது? போடா. போயா நீ உன் குருவம். டேய், சைக்கிள் எடுத்துட்டு போடா. நீயே வச்சுக்க. டேய், இந்த கிளி சனியம் கிடைக்கல, சைக்கிளாவது கிடைச்சதே எடுத்துட்டு போடா. போட்டு பேரச்சம்பளம் வாங்கி தின்றுவோம். டேய், பங்கு எனக்கு வரணும். ஓன் பாட்டில் எல்லாத்தையும் தின்றாதரா. காலையில இருந்து அட்ரஸ் தேடிட்டு இருக்கோம். கரெக்டான அட்ரஸை கண்டுபிடிக்க முடியலையே. இந்தாங்க பாஸ். இங்கிலீஷா தமிழ்? ஒரு அட்ரஸ் கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரு டிரெக்டுவான். என்ன சொன்ன? ஒன்னும் சொல்ல பாஸ். என்னமோ சொன்ன மாதிரி தெரிஞ்சு மன பிராந்தி பாஸ். ஏய், அட்ரஸ் எழுதவன் தப்பா இருக்கான், அதுக்கு நான் பொறுப்பா? இந்த பச்சு பச்சு சொல்லு பாஸ். இந்த அட்ரஸ்ல உள்ள வீடு இதுதான் பாஸ். இந்த வீடா? இந்த வீடு தான் பாஸ். இந்த வீடா? ஆமா பாஸ். நல்லா தெரியுமா? கன்ஃபார்மா சொல்றேன் பாஸ். இன்னைக்கு ஒரு முறையான ஒரு வேலை செஞ்சிருக்க. கொண்டா வா. சார் வாடகை. என்ன கேட்ட? வாடகை சார். யார் தெரியுமா? தெரியாது சார். ஐ ஆம் சாரி சார். கெட் அவுட் மேன். வாடகை பாஸ். பாஸ், ஐ ஆம் சாரின்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள ஓடிட்டா. அதுக்கு நான் பொறுப்பா? அடி வாங்கி ஃபாலோ மீ. லெஃப்ட் ரைட். என்ன ஒரே இருட்டா இருக்கு. பாஸ் பாஸ், பாத்து பாத்து போங்க பாஸ். ஏண்டா, ஹீரோயின் விழுந்தா ஹீரோ வந்து காப்பாத்துறான்ல, அதுக்கு எத்தனை உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன், வந்து காப்பாத்துறான்ல. கண்ணாடியை கழட்டுங்க. கண்ணாடியை கழட்டணுமா? அடிச்சண்ணா. சந்திரோ, சந்திரோ. ஏண்டா, நம்ம தேடி வந்த வீடு இதுதானே? இதான் பாஸ். எவனையுமே காண்மேடா. அதான் ஒன்னும் புரியல. சந்திரோ வந்துரு. யோ, கதவு திறந்துருந்துன்னா நேரா வீட்டுக்குள்ள வந்துருவியா? பிச்சை இருக்குன்னா வெளியே நின்னுடியா? போயா வெளியா? ஹலோ. இனிய சவுண்ட்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஹலோன்னு இப்ப வெளியே போறியா இல்ல? ஹலோ, அவர் யாரும் தெரியுமா? டேய், இங்க என்னடா பிரச்சனை? சார், யார் சார் நீங்க? ஐ ஆம் கஜினி. நீ கஜினி. அப்ப எல்லாத்தையும் மறந்து போயிடுவியா? சட்டையை கைட்டு. எதுக்கு? இல்ல எதை எழுதி வச்சிருக்கியா? டேய், சும்மாறா. அவர்தான் டிடெக்டிவ் ஏஜென்ட். அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா. அந்த பயம் இருக்கட்டும். சரி, என்னுடைய பூகோளம் சரித்திரம் எல்லாம் சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க. ஆரம்பிச்சுட்டான். இனிமே இறக்க முடியாது. என்ன சொன்ன?
வருது. ஐயோ. தமிழ்நாட்டிலே பரபரப்பா பேசப்பட்டது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கை நடத்தினது எங்க தாத்தா தான். இது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நடந்தது. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா அந்த பீரியட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான். இப்போ டிடெக்டிவ் ஏஜென்ட்ல நான் தான் புள்ளி. 4 தலைமுறையா கலைக்கிட்டு பேப்பர் எல்லாம் பாத்திருப்பீங்களே, 4 ஜெனரேஷனா நாட்டு மருந்து விற்பாங்களே, அவங்க போட்டோவை கட்டங்கட்டி போட்டிருப்பாங்க. அது மாதிரி தான் எங்க பாஸ். ஓகே, இப்போ நான் நேரா விஷயத்துக்கு வரேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? சார் அதான் நேத்து 1 மணி நேரம் போன்ல சொன்னல சார், என் மொபைல்ல பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு. டேய் அவர் பேர் தான் கஜினின்னு சொல்றல, எல்லாத்தையும் மறந்து போயிருப்பாரு. திருப்பி ஒரு தடவை சொல்றா. டிடெக்டிவ்னா அடிக்கடி விசாரிப்போம். அதெல்லாம் உனக்கு எல்லாம் தேடுறது. யார் இந்த பூச்சாண்டி? ஏய் பூச்சாண்டி எல்லாம் சொல்லக்கூடாது, அவர் பெரிய ஆபீசர். இல்ல பூச்சாண்டி தான், எனக்கு பயமா இருக்கு. ஓ இதுதான் கேஸா? சிறுவன் பிச்சு. இது ஒரு வித்தியாசமான கேஸா இருக்கு. இத கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். பட் இந்த கேஸ்ல ஏகப்பட்ட மர்மம் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, இத என்னால மட்டும்தான் டீல் பண்ண முடியும். லாங் லாங் எகோ 10 years back ஒரு வித்தியாசமான கேஸை நான் டீல் பண்ணேன். மினிஸ்டர் வீட்டுல நாய் காணாம போச்சு. அந்த என்ன நாய்? ராஜபாளைய நாய். ஓ தூங்க விடாம டார்ச்சர் பண்றான்டி. ஐடியா நீ தானே கொடுத்த, அனுபவி. லாங் லாங் எகோ அப்போ அமேசான் காட்டுல பல ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியாத காலகட்டம். அங்க வாழ்ற மக்கள் திடீர்னு காணாம போயிடும். அந்த கேஸ் எங்கிட்ட வந்துச்சு. அப்போ விஞ்ஞானம் வளராத காலம். அத தனியாளா போராடி நான் தான் கண்டுபிடிச்சேன். எப்படி பாஸ் காணாம போனவங்களை கண்டுபிடிச்சீங்க? இங்க வா, அது தொழில் ரகசியம். அதை வெளில சொல்லக்கூடாது. அதை தெரிஞ்சிட்டீங்கன்னா நீ டிடெக்டிவ் ஆபீசரா இருப்ப. பாப்பா உனக்காக தானே உட்காந்துருக்கோம். நீ பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு வா, இஷ்டத்துக்கு வர. அட நீங்க வேற சார், நானே பெரிய அவஸ்தையில இருந்து தப்பிச்சுட்டு வரேன். என்ன சொல்ற? அந்த பொண்ணு தூங்க வச்சதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாச்சு சார். ஏண்டா மீனாட்சி கூட வர வர உன் பேச்சை கேட்கறது இல்லையா? நீ வேற விருப்பத்தாதரா? ஏன்பா சண்டை ஓடுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல, ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. அந்த 2 பொண்ணும் யாருன்னே நமக்கு தெரியாது. இந்த ஊர்ல எத்தனையோ வீடு இருக்கும்போது அந்த 2 பொண்ணும் உங்க வீட்டை தேடி ஏன் வரணும்? அதைத்தான் கண்டுபிடிக்கணும். சார் அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எஸ் எஸ், நான் தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்க எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க. ஏன் சார்? ஏன்னா அதுல மருந்தோ விஷமோ கலந்து. ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பொண்ணுங்க யார மாமான்னு பாசமா கூப்பிடுதோ அவங்க கிட்னி எடுத்து வித்துருவாங்க. சார் ஒன்னும் பயப்படாத, உன்னை நான் எப்படியாவது காப்பாத்துவேன். அதுக்கு மேல ஆண்டவர் செயல். பயப்படாத பயப்படாத சார், எப்படியாவது எனக்கு காப்பாத்துங்க சார். கண்டிப்பா காப்பாத்து. யாய் நடிச்ச 24 மணி நேரத்துக்குள்ள என் வெள்ளத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. நானா 24 நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. குரு, இந்தியாவில எல்லா மூலை முடுக்கும் தேடி பார்த்தேன், காணல. ஒருவேளை ஃபாரின் போயிருப்பான்னு என் மச்சனுக்கு போன் பண்ணி கேட்டேன், அவரும் இங்க வரலன்ட்டான். ஒருவேளை காதல் படத்துல ஹீரோ ஹீரோயினி பஸ்ல சுத்தாங்களா, அதே மாதிரி சுத்தாங்களோ? சும்மாடா. நாங்க என்ன பண்றது குரு? முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தோம், முடியல. டேய் இதுக்கடா உங்களுக்கு தீனி போட்டு வளர்க்குறேன். ஆமா, தீனி போட்டுட்டாலும் கரெக்டா சொன்னேன். என்ன பார்த்தா தெரியல. ரொம்ப முக்கியம். நானே என் செல்ல எங்க தெரியுதோ எப்படி கஷ்டப்படுதுன்னு. கஷ்டமா? அவ இப்ப எவன் கூட ஆடிக்கிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, உங்க கிளீன் தெரிஞ்சா எவனும் கை வைக்க மாட்டான். குரு அழாதீங்க குரு, உங்க கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. உனக்கு தெரியுது, என் வெள்ளத்துக்கு தெரியலையே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி அந்த பாட்டை பாடாத. அந்த பாட்டை பாடினா என் மனசு ரொம்ப கஷ்டப்படுந்தா. அப்ப நான் பாடுற பாருங்க. ஆமணக்கு தோட்டத்தில பூமணக்க வந்த முல்ல, 6 வச்ச முள்ளு தச்சு சீரு கெட்டு போனதென்ன. நல்லா இருக்கா? சும்மா நானும் ஒரு பாட்டு பாடுறேன். ஆரம்பிக்க 6 மாசம் வேண்டாம். குரு அழாதீங்க குரு, நாங்க கூட இருக்கோம். நீங்க இருக்கீங்க, என் வெள்ளம் இல்லையடா. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, அந்த பச்சைக்கிளி
எனக்கு தான். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. அதுக்காக உயிரை கூட கொடுப்பீங்களா குரு? கொடுக்க மாட்டேன்டா. நான் உயிரை விட்டா என் வெள்ளம் விதவியாயிடுவோம். அதை பத்தி நீங்க கவலைப்படியா? எங்களுக்கு எவ்வளவோ நீங்க பண்ணிருக்கீங்க. உங்க பச்சைகளை நாங்க பாத்துக்கிட மாட்டோமா? டேய், என்ன பார்த்தா நான் லூஸ் மாதிரியா தெரியுது? நான் சுச்சு போட்டதாண்டா சூரியனே எரியும். என்ன குரு சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? டேய், சம்பந்தத்தோடு பேசுறதாண்டா டைலாக். சம்பந்தம் இல்லாம பேசுறது பஞ்சு டைலாக். நானே என் வெள்ளம் கிடைக்கலன்னு வருத்தத்தோட இருக்கிறேன். ஆனா என் வெள்ளம் மட்டும் கிடைக்கல. என்ன செய்வேன்? இதே மாதிரி அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. காப்பாத்துங்க ப்ளீஸ், யாராவது வந்து காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், காப்பாத்துங்க. நான் எந்த தப்பு பண்ணல. விட்டுடுங்க, விட்டுடுங்க ப்ளீஸ். நல்ல குரல் கேட்டுச்சுன்னு வந்தா கழுத கத்துற இருக்கு. நீ என்ன கீழே பண்ணிட்டு இருக்க? ஓ தபார் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. நீ தான் என்ன மர்டர் பண்ண மாதிரி பண்ற. அதான் நடக்க மாட்டேங்குது. நம்ம பிரச்சனை விடு, முதல்ல இந்த பிரச்சனை பாப்போம். क्या बात है? क्या பாச்சியா? ஏய், தமிழ் பேசுறீல? मुझे मालूम नहीं. முச்சுக்கு மாலுமா? பேசு, தமிழ்ல பேசு. பேசு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு நல்லா தமிழ் தெரியும். ஐ அம் டிடெக்டிவ் ஏஜென்ட். நான் கண்டுபிடிச்சேன் பாத்தியா? அத கேட்டு தானே எல்லாரும் வந்தோம். அப்புறம் நான் கண்டுபிடிச்சேன். இந்த பொண்ணு இந்த வீட்ல வந்து ஒளிஞ்சிருக்குனா ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏய் ஃப்ராட், இங்க எதுக்கு வந்த நீ? கொள்ளடிக்க வந்தியா? இல்ல இங்க உயிரெடுக்க வந்தியா? இல்ல வேற ஏதாவது பிளானிங்ல வந்தியா? அழுவாத, இனி உன் நடிப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது. யாருன்னே தெரியாத பொண்ண இந்த வீட்ல தங்க வச்சிருக்கீங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நாளைக்கு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் கோர்ட் போய் கைகட்டி நிக்கணும். இதுல உள்ள சட்டச்சிக்கல் தெரியுமா உனக்கு? தெரியுமா? உன்னையே டிடெக்டிவ்னு ஒத்துட்டு உள்ள விட்டுருக்கோம். அதுவே பெரிய ப்ராப்ளம். இன்னும் என்ன? நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நம்புங்க. நான் ஒரு சேஃப்டிக்காக தான் இங்க வந்திருக்கேன். கண்டுபிடிச்சேன். ஐ அம் டிடெக்டிவ் ஆபீசர். கண்டுபிடிச்சேன். பாத்தியா? ஒரு சேஃப்டிக்காக தான் வந்துச்சான். என்னமா சட்டம் தெரியாம பேசுற? என்ன பேசுற நீ? அதான் அந்த பொண்ணு சேஃப்டிக்காக வந்தன்னு ஒத்துக்குச்சுல. அப்புறம் நீ என்ன? ஆமா, 30 வருஷமா நீ இப்படிதான் உன் வண்டி ஓடிட்டு இருக்கியா? ஏண்டா, என்ன பத்தி சொல்லிட்டியா? அவனை போய் காட்டி கொடுப்பானா? பொத்து. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. சும்மா போய் சொல்லாத, நாங்க நம்ப முடியாது. எவனா கூப்பிட்டு இருப்பா, அங்க போய் சொல்லு. ஃபர்ஸ்ட் நீ வெளியே போ. மிஸ்டர் சந்துரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. டிடெக்டிவ் இருக்கல, இந்த கேஸை என்னால தான் டீல் பண்ண முடியும். இந்த பொண்ணு யாருன்னு தெரியாம வெளியே அனுப்பிச்சோம்னா பிரச்சனை ஆயிடும். டிடெக்டிவ் சொன்னா கேட்கணும். யோ, டிடெக்டிவ் ஆஃபீஸர் நீ தான் சொல்லி தெரியற. சந்துரு, மீனாட்சி கேஸோட இந்த நிப்பாட்டி சொல்லு. இது என் பர்சனல் ப்ராப்ளம். எனக்கு தெரியும் எப்படி சால்வ் பண்றேன்னு. அதுக்காக நாங்கெல்லாம் சும்மா இருக்க முடியாது. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இவர் பெரிய ஆளுகாஸ் ஜுவல்ஸ் ஓனர், பாதுகாப்பு வேணும் ஃபீல் பண்றாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாரும் ஏன் கண்ட்ரோல்ல வரணும். ஏன் அனுமதி இல்லாம யாரும் எதுவும் செய்யக்கூடாது. யோ, என்ன எல்லாம் உன் கண்ட்ரோல்ல வரணும்னு ரொம்ப ஓவரா பேசுறேன். வெளியே போயா? ஏய் சிவா, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னவோ பண்ணி தொலைங்க போங்க. நானும் கோச்சிட்டு போறேன். ஏன்னா என்ன நீ அவமானப்படுத்தி 30 வருஷம் சர்வீஸ்ல நிறுத்துங்க பாஸ். அவரு நம்மள ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. இனி இந்த இடத்துல இருக்க கூடாது. வாங்க போலாம். ஏதோ ஒரு ப்ளோல பேசிட்டேன்டா. வெளியில போனோம்னா சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்டா. ரூம் விட்டு தான் போலாம்னு சொன்னேன். வீட்டு விட்டு இல்ல. இந்த ரூம் விட்டு தான் போறேன். வீட்டு விட்டு போல. நோட் தி பாயிண்ட். போ. சிவா, தேவையில்லாத பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பாக்குற. அப்புறம் உஷ்டம். குரு டெக்ஸ்ட்னா நீயே கோபப்படுத. சும்மா இருடா. அவன் ஒரு லூசு. காதை கடிச்சாலும் கடிச்சிருவான். நீங்க கரெக்டா தேடி என் வெள்ளத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஏரியா கொடுத்து உங்களை தலைவனாக்கி இருப்பேன்டா. நம்ம நல்ல செருப்பு போட்டாலே உனக்கு 4 நாளைக்கு வைத்தால போகும். பாஸ், ஒரு காரியத்தை கொடுத்தா பொறுப்பா செய்யணும். அப்பதானே என்ன மாதிரி தலைவனாக முடியும். எந்த கட்சிக்கு தலைவர்? தமிழ்நாடு பூரா கக்கூசு காசு வாங்கணும்ல, அவனெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சுக்கானுவா. அதுக்கு தலைவனு அவனே சொல்லிக்கிட்டான். நீங்க சொதப்படுத்தினால நான் டென்ஷன் ஆகுறேன். என் வெள்ளத்தை பார்க்காம நான் எவ்வளவு தவிக்கிறேன். வெள்ளத்தை மாத்தி கார்பெட்டி தான் கூட்டிடணும். இப்ப என்ன பண்றது? நீங்க தான் ஐடியா கொடுக்கணும். குரு கிட்ட காப்பீங்க. குரு, திடீர்னு ஒரு ஐடியா வருது, சொல்லட்டுமா? சொல்லு. அவளை தூக்கிட்டு வரவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசுன்னு பேப்பரு, டிவி, விளம்பரம் கொடுத்து என்னைய வெள்ளத்தை அசிங்கப்படுத்துறியா? நல்ல ஐடியா கேட்க மாட்டேக்கார. சும்மா அதான் நானே பேசாம இருக்கேன். மூடு. குரு, எங்க ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம வெள்ளத்தை தூக்கிட்டு வர ஒரே ஆளு ராயபுரம் புறாதான். ஏன் இப்படி முடிக்கான்? என்ன குரு இவ்வளவு சாக்காகிறீங்க? டே வாசி,
அவனை பத்தி மட்டும் பேசாதடா, வேற யார பத்தி வேணாலும் பேசு. அவன் துரோகிடா. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் துரோகம் பண்ண தலைவன் ஆக முடியும். என்ன சொன்னாலும் அவன் எனக்கு பண்ண துரோகத்தை என்னால மறக்க முடியாது. அப்படி சொல்லாங்க குரு, உறவாடி கேட்கணும், அதான் புத்திசாலித்தனம். அப்படிங்கிற? ஆமா. அப்ப போன போடு. போன கொடுங்க. பேலன்ஸ் இருந்தா கொடுக்க மாட்டேனா? நீ போன போடு. சேர தலைவனா இருக்கான். குரு, நாட்டின் நியூஸ்னு வருது. அவன் நம்மள பகச்சிட்டான்ல, பஞ்ச பரதேசியா இருப்பான். குரு, நான் தான் 8 நம்பர் போட்டிருக்கேன். தெரியுமே, எந்த வேலையை தான் நீ ஒழுங்கா செஞ்சிருக்க. சரியா நம்பர் ரிங்கு போகுது. ரிங்கு போகுது இல்ல, நீயே பேசு. பயமா இருக்கு. டேய், சொராவுக்கு தாண்டா பயப்படணும், பொறாவுக்குலாம் பயப்படக்கூடாது. பேசு. எனக்கு பேஸ் மட்டும் இல்ல, மொத்தமாவே வீக்கு. பேசுறானா? ஹலோ, யார் பேசுறது? வாட்ச் பேசுறேன். சொல்றா, இத்து போட இடியப்பா. எப்படிடா இருக்கியா? நல்லா இருக்கியா? எங்க குரு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. குரு ஆசைப்படுறதுக்கு நான் என்ன நமிதாவா? என்ன வாசே, கோழி திருந மாதிரி முழிக்கிற? இல்ல குரு, அந்த புறா நம்மள ரொம்ப அவமானப்படுத்துறான். உதவின்னு போனா அப்படிதான் பேசுவானுங்க. போனை கொடு. டேய் டேய் டேய், மரியாதை மரியாதை மரியாதை. உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். நினைச்ச இதைத்தான் நினைச்சேன். டேய், ஏன் மேலே பொய் விளக்கு போட்டு என்னை உள்ளதல்லையே. இப்ப ஏன் உதவி தேவைப்படுது பத்தியா? என்கிட்ட வந்துட்டா பத்தியா? ஏன் வெள்ளத்தை காணோம்? உன் வெள்ளத்தை கண்டுபிடிச்சு தர்றதுனால எனக்கு என்ன லாபம்? ராயபுரம் வடக்கு உனக்கு தேவையில்லை. தெக்க டேய், அது மூத்திர சந்துடா. டேய், தெரியும்டா, என்னோட 35 வருஷ பிளாஸ்பேக் அதுல தான்டா இருக்கு. டீலா நோ டீலா? டேய், ஓகே என் வெள்ளத்துக்காக இத நான் விட்டு கொடுக்குறேன். இந்த டீல எப்போ முடிப்ப? 48 மணி நேரம் டைம் கொடு. ஓகே, என் வெள்ளத்தை எங்க இருந்தாலும் தூக்கு, நான் உனக்கு எல்லா உதவியும் பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், என் வெள்ளத்து மேல சுண்ட வரல கூட படக்கூடாது. ஓகே. டேய் பசங்களா, நமக்கு இருக்கிறது 48 மணி நேரம் டைம். அதுக்குள்ள இந்த வெள்ளத்தோட போட்டோ வாங்கி உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஆந்திரா, கேரளா, ஏன் நம்ம இந்தியாவில எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. ஓகே பாஸ். மூத்திரச்சந்து நமக்கு கன்ஃபார்ம். அருமையான வாசனை. ஆமா, இது யார் சமைச்சது? நான் தான் சமைச்சேன். நீயா? எதுவும் வில்லங்க வந்துடாத. இது வரைக்கும் எந்த வில்லங்கமும் வரல, வந்து சேர்ந்திருக்கீங்கல்ல, இனிமேட்டு எதுவும் வந்தாதான். சாப்பிடியா? எனக்கு லெக் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும். மூளை ஃப்ரை இருக்கு, அதையும் சாப்பிடு. மூளை நல்லா வளரும். இருக்கிறவங்க தான் இருக்கிறத பத்தி பேசுவாங்க, இல்லாதவங்க இல்லாதத பத்தி தான் பேசுவாங்க. சரிடா, எங்க உன் தேவதையை காணோம்? நீ வேறப்பா, அது ஒரு லூசு. சாப்பிடும்போது மூட் அவுட் பண்ணாத. இன்னைக்கு மாம்சம் சாப்பிட கூடாது. ஏன்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு உகந்த நாள். இன்னைக்கு பச்சை தண்ணி பல்லுல படாம விரதம் இருந்தா நேரம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். பச்சை தண்ணி தானே, அத சாப்பிடல, இத சாப்பிடுறேன். மாமாக்கு குறும்பு. மீனாட்சி, கரெக்டா தான் நீ சொல்ற. உன் மாமா இன்னும் காலையில குளிக்கல, கூட்டு போய் குளிக்க வச்சு சாமி கும்பிட்டு சொர்க்கத்துக்கு போற வழியா பாருங்க. போடா டேய் போடா. சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாருக்கும் வழி தெரியலன்னா நான் உன்ன கண்டுபிடிச்சிட்டா. ஏய் லூசு, கம்மனு சாப்பிடு, இல்லனா உலக்கைய எடுத்து மண்டைய உடைச்சிடுவேன். பாவம் மீனாட்சி எவ்வளவு பாசமா கூப்பிடுது. போக மாட்டேன்னு அடம் முடிச்சா எப்படி? அதான் சொர்க்கத்துக்கு கூட்டு போறது இல்ல, போயிட்டு வாடா. கரெக்டா சொன்னீங்கண்ணா, இந்த மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்குது. வா போலாம். வான்னு சொல்றேன்ல, வா. உனக்கு சேர்த்து நான் சாப்பிட்டுக்கிறேன்டா. போ போ போ. சைலன்ஸ். எங்க பாஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதா பாவம் அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுவாரு. என் மூளையை யூஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு யார் நான் கண்டுபிடிக்கிறேன். எதை யூஸ் பண்ணி? என் வெள்ளம் கச்சிரல கிடைச்சிருவாங்க குரு, கிடைச்சிருவாங்க. என் வெள்ளம் கச்சிரல கிடைச்சிருவாங்க. என் வெள்ளம் கச்சிரல என் வெள்ளம் கச்சிரல கிடைச்சிடுவா, ஆனா கிடைக்க மாட்டேன்.
என்னடா கத்தந்திலே பெருசு கீழே வந்துச்சு. குரு இது வரைக்கும் சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப குலக்கேஸ்ல மாட்டிக்கிட்டீங்களே. போயிச்சுடால சந்தேகம் தான். ஐயோ போலீஸ் இப்பெல்லாம் கொலை நடந்தா வாங்க ஓடலாம். ஆம்புலன்ஸ் குரு அது போலீஸ் இல்ல ஆம்புலன்ஸ். வாங்க வாங்க வரிசையா எனக்கு முன்னாடியே தெரியும். நில்றா. சரி சரி எல்லாரும் லைனா நீங்க முதல்ல போய் பொசிஷன்ல நில்லுங்க. என் வல்ல கச்சிடுவல்ல கிடைச்சிடுவாங்க. என் வல்ல கச்சிடுவல்ல என் வல்ல கச்சிடுவல்ல நீ வேணா என் வல்ல கச்சிடுவல்ல டேய் வாசி என் வல்ல கச்சிடுவல்ல. ஐயோ அந்த வெள்ளத்தை எறும்பு தின்னுட்டு போயா. நாங்க வேற குரு கிட்ட போறோம். நீங்க யாரும் வரல போங்கடா. ஆனா நான் என் வெள்ளத்தை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என் லட்சியமே வெள்ளம் தான்டா. எல்லாம் ஜாலியா இருக்கீங்க. அதான் வந்துட்டீங்கல்ல, இனிமேல் எங்க அது? என்ன இருந்து என்ன பிரயோஜனம் சார்? நிம்மதியே இல்லாம இருக்கேன் சார் நானு. கவலைப்படாத சந்திரு, உன் பிரச்சனைக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பண்ணி நடந்துச்சுன்னா உன் பிரச்சனை கிளியர் ஆயிரும். அவன் பிரச்சனை தீர்ற மாதிரி தெரியல. அப்படிலாம் நெகட்டிவா பேசக்கூடாது. வாழ்க்கைனா ஒரு நம்பிக்கை வேணும். இவர் நம்பிதான் மோசம் போயிட்டாங்க. இதுல அட்வைஸ் வேற பண்றாரு. ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுற. அப்பா நினைக்கிறேன் பாஸ், ஒரு பஞ்சு டைலாக் பேசலாம் சார். என்ன சார் பிளான் வச்சிருக்கீங்க? சந்திரமுகி படம் பாத்தியா? பார்த்தேன் சார் பார்த்தேன் சார். அதுல ரஜினிகாந்த் ஒரு மனோதத்துவ ஜோதிகா மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ண மாதிரி மீனாட்சிய ஆழ்ந்த தூக்கத்துல ஆத்தி அவ அடி மனசுல என்ன இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். வேணாம் சார் வேணாம். அவ மோசமானவ. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் நான் டீல் பண்ணிருக்கேன். இதென்ன சுஜிபி கேஸ். இவர் மனசே இவரால புரிஞ்சுக்க முடியாது. சார் தனியாவா போறீங்க? பண்ணீங்க தான் கூட்டமா போகும். எங்க பாஸ் சிங்கம் சிங்கிளா தான் போவா. இது பஞ்ச். முடிஞ்சு போச்சு. மீனாட்சி தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். மீனாட்சி 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 நான் ஒரு டிடெக்டிவ் ஆபீசர். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். கத்தாத கத்தாத. உன்னை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். குட்டி குட்டி கேள்வியா கேட்கிறேன். அதுக்கு நீ சிரிச்சுட்டே பதில் சொன்னா போதும். சொல்றியா? சொல்லியா சொல்லியா? இந்த டிடெக்டிவ் ஆபீசருக்கு தேவா? சொல்லு. கமான் கமான் கமான். கத்தாத கத்தாத. டோன்ட் சவுண்ட். அப்படி என்ன உனக்கு திமிரு? சொல்லு சொல்லு. இதுவரைக்கும் நான் எத்தனை கேஸ ஃபிங்கர் டிப்ஸ்ல டீல் பண்ணிருக்கேன். நீ எல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். சொல் 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 சொல். சொல்ற சொல்லல சொல்ல. பாஸ் எங்கடா நீ வந்த? எங்க நல்லது நடக்குதோ அங்கெல்லாம் இருக்கணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. பாத்து பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. சார் என்ன சார் ஆச்சு? ஏண்டா சொல்ற நிலைமையில நான் இருக்கேன். சார் உங்களுக்கே இந்த நிலைமைன்னா அப்ப என்ன பாடுபத்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. என் பாடே பெரும்பாடா இருக்கு. இதுல ஓம்பாடு வரையா? டேய் எனக்காவது இதோட போச்சு. ஆனா உனக்கு கிட்னி ஜாக்கிரதை. சார் டேய் ஒரு நல்ல ஆஸ்பத்திரி சார் என்ன காப்பாத்துங்க சார். ஐயோ பாஸ் கேஸ பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இந்த வீட்டை விட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சா முடிவு எடுத்தீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? இங்க இருந்து போயிட்டா பூவாக்கு என்ன பண்றது? டேய் சோத்துக்காக வாழ்க்கை இழக்க முடியுமாடா?
எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அதை பத்தி கவலைப்படக்கூடாது, நமக்கு தேவை பூவா. டேய் சாமி, உனக்கு ஒரு கும்பிடு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு. நான் கிளம்புறேன். நானும் வரேன் பாஸ். ஏன் நீ இங்கேயே இரு, வேளா வேலைக்கு சோறும் கிடைக்கும் அடியும் கிடைக்கும். வேண்டாம் பாஸ், எனக்கு எல்லாமே நீங்க தான் பாஸ். ஊர் உலகத்துல எவ்வளவோ கொலை கொள்ளைகள் நடக்குது, நமக்குன்னு ஒரு கேஸ் கிடைக்காமலா போயிரும். வாங்க பாஸ் போவோம். டன். இப்பதான் நீ அசிஸ்டன்ட். லுக். அது சூப்பர் பேரா இருக்கு. ஆமா பாஸ், சூப்பரா இருக்காங்க. இந்த டைலாக் நான் மட்டும் தான் பேசுறேன். யார் இது இங்க போட்டது? ஃபியூஸ் பண்ண டியூப்லைட். டேய், இப்பதான் வரா, அதுக்குள்ள ஏன் மேட்டர் அவளுக்கு அப்படி தெரியும்? பிபிசில சொல்லிருப்பாங்க பா. அப்படியா? அதுக்குள்ள உலக லெவல்ல ஏன் மேட்டர் தெரிஞ்சு வச்சா? பொம்பளை வர்றது தெரியல, பார்த்து வர மாட்டேன். கண்ணாடியை காட்டுறா, பெரிய மன்மதன். என்ன பாஸ் திட்டிட்டு போற, நீங்க வாடி சிரிச்சிட்டு இருக்கீங்க? That means love. காதல் கிறிஸ்டி தெரியுமா உனக்கு? ஜெயிச்ச எல்லா காதலுமே முதல்ல தான் ஆரம்பிக்கும். வெளில போற என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். Follow me. ஃபிகரை கட் பண்ணலாம். ராணி, என்னையா பாசமா கூப்பிடுற? ஏதாவது விசேஷமா? அம்மா, உன் வேகம் நம்மளுக்கு தாங்காது, நீ அங்கே இரு. சுறுசுறுப்பா இல்லைன்னா சுழட்டி அடிப்பாங்க. ஒரு தினுசாதான் பேசுற. சரி, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன? நீங்க 2 பேரும் ஆம்பளைங்க, 4 பேரு பொம்பளைங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? உன் புத்தி போது பாரு. அதுல 2 பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க. நல்லதே நினைக்க மாட்டியா? நான் இல்லாத நேரத்துல கூத்தும் குமாலமா இருந்திருப்பீங்க நினைச்சேன். நினைச்சு பார்க்கவே கெளுகெளுப்பா இருக்கு. நீ வேற, நாங்களே மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறோம். துன்பம் தாயா இன்பமே. சின்ன சின்ன வழிகளை பொறுத்துக்கிட்டாதான் ஆழமான சுகம் கிடைக்கும். நல்லா அனுபவிச்சுதான் பேசுற. முந்தைய விட ஒரு மாதிரி அழகா இருக்கே ஊருக்கு போனதுல. நீ வேறயா, எதையாவது சொல்லி வச்சுட்டு போயிடுவ, அப்புறம் எனக்கு நைட் தூக்கமே வராது. சரி. ஆமா, கமிஷனருக்கு தெரியுமா நீங்க எல்லாம் இங்க தங்கி இருக்கிறது? சொல்லிடாத, அவருக்கு எதுவும் தெரியாது. நீ பாட்டு போன்ல எதுவும் உளறி வச்சு தொலையாதம்மா. என்னைய எப்படி பேசிட்ட? என்னை பத்தி நீ என்ன நினைச்ச? உசுரே பண்ணாலும் சொல்ல மாட்டா. அதான் ராணி. அம்மா தாயே, ரொம்ப தேங்க்ஸ்மா. வந்த வேலை முடிஞ்சது, ஆளை விடு. என்னையா புதுசா பாக்குற மாதிரி பல்லழிச்சிட்டு இருக்க? அப்படித்தான் வச்சுக்கேன். என்னையா மேட்ரு, கையில பூவோட வந்திருக்க? அது என்னமோ தெரியல, 5 லிட்டர் கள்ள குடிச்சிட்டு சும்மா ஆகாயத்துல ஜொன்னு பறக்கிற மாதிரி இருக்கு. என்ன சுத்தி 10,000 வனத்து பூச்சிகள் சும்மா சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இருக்கு. என்னையா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்து பயமா இருக்கு. என்னது? இன்னொரு தடவை சொல்லு. நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்து பயமா இருக்கு. ஒண்ணும் புரியலையா? சுருக்கமா சொல்றேன், ஐ லவ் யூ. வாடா மாப்பிள்ள, நாங்களும் அலைப்பாயுதே படம் பார்த்திருக்கோம். நீ மாதவன், நான் ஷாலினியா? என்னதில் இருந்தா ஐ லவ் யூ சொல்லுவா. இப்ப சொல்லு பாப்பா. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்து பயமா இருக்கு. அந்த பயம் இருக்குல்ல, அது இருக்கணும். லேடிஸ் ஃபிங்கர். ஆமா, என்ன பூமி இந்த சுத்துது, எந்த பக்கம் போறது இல்லையா?
நிச்சயமா கரெக்ட் பண்ணுவேன். என்ன பாஸ் எப்ப பார்த்தாலும் கேஸ பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? போடா லூசு, கேஸ பத்தி யோசிக்கலடா, என் ராணியை பத்தி யோசிச்சு. என்ன பாஸ் சொல்றீங்க? லைலாவுக்கு ஒரு மஜ்னு மாதிரி, அம்பிகாவதிக்கு ஒரு அமராவதி மாதிரி, ஷாஜகானுக்கு ஒரு மும்தாஜ் மாதிரி, சூர்யாவுக்கு ஒரு ஜோதிகா மாதிரி, இந்த கஜினிக்கு அந்த ராணி தாண்டா. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவளோட தாண்டா. பாஸ் இது எல்லா ஹீரோவும் பேசுற டயலாக் தானே? நானும் ஒரு ஹீரோ தாண்டா. ஒரு தடவை இல்ல 100 தடவையாவது ட்ரை பண்ணி அவளை அடையாம விட மாட்டேன். சோக்கடிக்காதீங்க பாஸ். நிச்சயமா ராணியை என்ன லவ் பண்ண வைப்பேன். சூப்பர் ஸ்டார் டைலாக் தெரியுமா உனக்கு? சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன். இது அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பொருந்தும். அதே சூப்பர் ஸ்டார் 100 டைலாக் சொல்லிருக்காரு பாஸ். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வைக்கலையா 9 மணி நேரம் கேட்கிறான். இதுவும் உங்களுக்கு பொருந்தும் பாஸ். கவுண்டர் டைலாக் இது கூட உங்களுக்கு தெரியல. கவுண்டர் மணி டைலாக் இல்ல பாஸ், சந்திரமுகி டைலாக். இந்த டிடெக்டிவ் ஆபீஸ்கிட்டே வா பாஸ். இவனெல்லாம் அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்டு நான் வர்ற பாடு இருக்கே. நைட் 12 மணி வரைக்கும் உன்னை ஏன் லவ் பண்ணணும் யோசிச்சேன். 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஏன் உன்னை லவ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் லவ் பண்ணா ஒன்னதான் லவ் பண்ணணும்னு நினைச்சேன். காலையில 4 மணிக்கு சேவல் கூவுற நேரத்துல நாம சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா ஆச்சு வாசு? நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், உங்க கிளி எங்கேயுமே ஆகப்படல. புறாவும் எல்லா இடமும் தேடி பார்த்தான், அவனால கண்டுபிடிக்க முடியல. நீங்களா வேஸ்டடா. அந்த புறாவுக்கு ஒரு மிஸ் கால் போடு. உங்களெல்லாம் இப்படிதான் அந்த தீப்பூரி திரும்ப வேலைக்கு வச்சிருந்தானோ. என்னடா போனை காணோம்? இந்த இருக்கு. அந்த புறா கிட்ட இருந்து போனை காணுமே. சரி சரி, நீயும் ஒரு போனை போடு. மணி அடிக்குது. அவள் பறந்து போனாடேன்றத ரிங் டோனா வச்சிருக்கேன், நீங்களே பேசுங்க. ஹலோ, நான் புறா பேசுறேன். நான் யாரா பேசுறேன்டா? சிங்கம்டா. நான் மிஸ் கால் கொடுத்தா கூப்பிட மாட்டியா? யோ, பேலன்ஸ் இருந்தா பேச மாட்டோமா? டேய், காசிலன்னு சொல்றதுல என்னடா பெருமை? சரி சரி விட, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். விஷயத்துக்கு வா. சரி, என் வெள்ளத்தை எப்படா கண்டுபிடிச்சு கொடுப்ப? இதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. அவசரப்படாத, கண்டுபிடிச்சு தரேன். போன வையா. என் வெள்ளத்தை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா உன் ரக்கையை உடைச்சிடுவேன். குரு போன என்கிட்ட ஆட்டியா? அவன் இவனை தூக்காம இருந்தா சரி. வா போவான். ஏய் விடுடா, அழுக்கு பையா விடு. அதான் நீ தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கல, அதான் உன்னை அழுக்கு பண்ணலான்னு. விடுன்னு சொல்றல. விட முடியாது. இப்போ என்ன பண்ணுவ? விடு சிவா. பாரு, டாப் பின் கட் ஆயிருச்சு. நான் செய்ய வேண்டிய வேலை அதுவே செஞ்சிருச்சு. உனக்கு வர வர குறும்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுவா. நீ இப்படி கிளாமரா வந்தீனா நான் என்ன பண்ண முடியும்? நான் ரொம்ப நல்லா வந்தாமா, நீ தான் என்ன கெட்டவனாக்குற. விடுறா, விடுன்னு சொல்றல. போ போ. நம்ம ஆளுகிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சாடா? அல்ல பாஸ். வராதுடா, வராது. ஏன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பு இல்ல. 3 வேளை கொட்டிக்கிற தாண்டா லாயக்கு. என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே போச்சுடா. 35 வருஷ கனவுடா, அந்த மூத்திர சந்தே போச்சுடா. பாஸ், கனவு கனவுன்னு சொல்றீங்களே, அது என்ன கனவு பாஸ்? நல்லா கேட்டுக்க. எனக்கு 6 வயசு இருக்கும். அப்போலாம் நான் டவுசர் தான் போடுவேன். அந்த பகுதியில் உள்ள எல்லாரும் ஒரு இடத்துல மூத்திர விட போவாங்க. அதனால அதுக்கு மூத்திர சந்துன்னு பேரு. நானும் ஒரு நாள் மூத்திர விட போனேன். திடீர்னு ஒருத்தர் பின்னாடி தாக்கிட்டான். திரும்பி பார்த்தா மூத்தி. அவன் பெரிய ரவுடி. நானும் ஓடுனேன், அவனும் என்னை விரட்டினான். எனக்கு நல்லா ஓட தெரிஞ்சதுனால 4 தெரு ஓடி தப்பிச்சிட்டேன். அதே மூத்திர சந்து
நமக்கு திருப்பி வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை வந்துருச்சு. அந்த மூத்திர சேர்ந்து அவன் தம்பி கிட்ட வச்சுட்டான். அவன் தான் இந்த ஏரா. மீதி மூத்திரத்தை என்ன பண்ணீங்க பாஸ்? மீதி இருக்க மூத்திரத்தை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அறிவில்லை உனக்கு? முட்டாள், விவசாயம் பண்ற. ஹலோ வச்சிரு பாஸ். வெள்ளம் கேரளாவில் இருக்கலாம். என் ஃப்ரெண்ட் போன் பண்ணி சொன்னான். நம்ம வின் பண்ணிட்டோம் பாஸ். நம்ம வின் பண்ணிட்டோம். உங்களை என்னமோ நினைச்சட்டா பாசக்காரன் போயிருக்கடா. டேய், இன்னையில இருந்து உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் கூட. சரி பாஸ். என்னடா கேரளா கொட்டியா? என்னடா டேய், அந்த பக்கம் ஓடியாடா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நீங்க ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நீ செய்யற வேலை தான் எனக்கு பிடிக்கல. என்னங்க பண்றது? என் தலையெழுத்து அப்படி. இனிமே இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. ஏன்னா இந்த கிரேட் டிடெக்டிவ் கஜினியோட ஒரே ஒய்ஃப் கட்டின புடவையோட என் கூட வா. கடைசி வரைக்கும் உன்னை ராணி மாதிரி வச்சு நான் காப்பாத்தேன். ராமர் இருக்கிற இடம் தான் இந்த சீதைக்கு அயோத்தி. பாஸ் நானு. நீ ஏதாவது கோயில் குளமா பார்த்து செட்டில் ஆயிடு. பாஸ் எவ்வளவு வருஷமா உங்க கூட இருக்கிறேன். எவ்வளவு அடி வாங்கியிருப்பேன் பாஸ். என்னையும் கூட்டு போயிருங்க. சென்டிமெண்டா டச் பண்ணிட்டானே. சரி, அயோத்தியில அனுமார் இல்ல களை கட்டாது. வா எங்க போலாம் பாஸ்? மரியாதையா சொல்லிருங்க. திவ்யா எங்க இருக்கா சொல்லுங்க. ஹலோ மிஸ்டர், நீங்கெல்லாம் யாரு? திவ்யா எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நாங்க சொல்ல மாட்டோமா? பிரியா, இவங்க வரும்போது நம்ம மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். நல்ல வேலை திவ்யா எங்கேயோ வெளியே போயிருந்தா. எங்க போனான்னு தெரியல. அது கூட ஒரு வகையில நல்லதுதான். என்ன மிரட்டாலும் சொல்லக்கூடாது. ஓகே, மறைக்காம உண்மையை சொல்லிருங்க. என்ன சிலிப்பு? என்னை பார்த்தா காமெடி மாதிரி தெரியுதா? அவ எங்க இருக்காங்கிற இடத்த சொன்னா நம்ம 2 பேருக்கு நல்லது. சொல்லலைன்னா எனக்கு மட்டும் நல்லது, உங்களுக்கு கெட்டது. எல்லா பொண்ணுகளும் விலை மதிக்க முடியாத சொத்து நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே கற்பு, அது காணாம போயிடும். எந்த தப்ப செஞ்சாலும் நாங்க காமெடியாவே செய்வோம். அது உங்களுக்கு சீரியஸா தெரியும். புரியல? புரிய வைக்கட்டா? சொல்லிருங்க. எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? தயவு செய்து சொல்லிருங்கம்மா. நீங்க சொல்லலைன்னா 35 வருஷத்து கனவு, அதான் அந்த ராயபுரம் மூத்திர சந்து எனக்கு கிடைக்காம போயிடும். அந்த சந்து கிடைக்கிறதும் கிடைக்காது உங்க கையில இருக்கு. ப்ளீஸ் புரா, அழாதீங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. முதல் முறையா ரவுடி அழுது இப்பதான் பாக்குறோம். சொல்லிருங்கம்மா, சொல்லிருங்கம்மா. உங்களுக்கு என்ன வேணாலும் தர்றேன். தைரியமா கேளுங்க. சொல்லுங்கம்மா ப்ளீஸ். ஓகே ஓகே, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. உங்களை நாங்க காப்பாத்துறோம். பசங்களா, இந்த பாப்பாக்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கடா அவங்களுக்கு. பாப்பா, நீங்க தைரியமா வாங்கி சாப்பிடுங்க. இந்த மூத்திர சேர்ந்து நமக்கு தான். நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. என்னவெல்லாம் கேரளாக்கு எப்படி வந்துன்னு ஷாக் ஆயிட்டியா? இது நம்ம கஸ்டம்ஸ் தான். 10 பேருக்கு சாப்பாடு போட்டு இங்க வச்சிருக்கல, அவங்க தான் சொன்னாங்க நீ இங்க இருக்கிறேன்னு. உடனே அடிச்சு வைக்க சொல்லிட்டல. என் வெள்ளத்தை பார்க்கணும், நான் அங்கிருந்து அடிச்சு பிடிச்சு ஓடியான்ட்டல. எப்படா இருக்க வெள்ளா? சொல்லா, நீ என்னை விட்டு எங்க போனாலும் இந்த மாமா எப்படியும் உன்னை நான் கண்டுபிடிச்சிருவேன். என் சொத்து பணம் எல்லாத்தையும் கொடுத்துடுறேன், என்ன விட்டுடு. அது எப்படி முடியும்? நீ என் உசுராச்ச. உசுறு போனா இந்த உடம்பு வாழுமா? நீ தானே என் உசுறு. நீ இல்லாம எப்படி நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? சாப்பிட முடியல, தூங்க முடியல, அது மட்டும் இல்ல சரக்கு கூட அடிக்க முடியல தெரியுமா? நீ ஏன் வரல என்னை விட்டுட்டு போன? நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்கலன்னா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். மத்தவங்க மாதிரிலாம் ரோஸ் கொடுக்குறது, இந்த ஜீன் பேண்ட் போட்டுக்கிறது, இந்த சிஸ்ட் பேக்ஸ், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உனக்காக என் உசிரியே கொடுப்பேன்.
ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் ஒருத்தரை லவ் பண்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வெய், உனக்குலாம் ஒழுங்கா சொன்ன புரியாதா? என்ன விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நிம்மதியா இருப்ப? மனசு வலிக்குது வெள்ளம். தயவு செய்து இன்னொரு தடவை அந்த மாதிரி சொல்லாத. 24 மணி நேரம் டைம் தர. நல்லா யோசித்து ஒரு பதில சொல்லு. இவளுகளை என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாளுகளே. கல்ல முழுங்கின நாய் மாதிரியே வாய உம்முன்னு வச்சிருக்காளுங்களே. ஹலோ, என்னது நீ கடத்திக்கிட்டு போயிட்டியா? டாய், அறிவில்லை உனக்கு? ரெவடிக்கு ரெவடி நானே வேணும்டா. என்னடா நம்மோட அக்ரிமெண்ட்? நான் வந்து அவளை பிடிச்சி ஒப்படைக்கணும், எனக்கு மூத்திர சந்தா தரணுங்கிறதானே. அப்புறம் என்ன மாநிலமா அலைய வச்சுட்டு ஆந்திரா, கேரளா, மைசூர், டெல்லியில் அலைஞ்சு 10 வட்டிக்கு வாங்கி செலவழிச்சேன்டா. இந்த பணத்தை 6 மீட்டு தர்றது எது? நெருங்கும் போது நீ பிடிச்சிருக்க, நெருங்கும் போது தான் நீ பிடிச்சிருக்க. டாய், இந்த பர்றா, நானு ரவுடி நீனு ரவுடி, சந்திப்போம்டா சந்திப்போம்டா. வைடா கமலாட்டி. என்ன பாசாச்சு? எல்லாம் போச்சுடா. என் மான மரியாதை, என் 35 கனவு, மூத்திர சந்து எல்லாமே போச்சுடா. டாய், இவளுகளை அடைச்சு வச்சு என்னடா பண்ண புரிய? கதவை திறந்து விரட்டி விடுங்கடா. ரொம்ப தேங்க்ஸ் புரா. என்ன தேங்க்ஸ்? நீங்க ரொம்ப நல்லவர். ஆனா உங்களை யாரும் இந்த தப்பான தொழிலுக்கு கூப்பிட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் அழகான பொண்ணுங்க பாராட்டும் போது திருந்திடுறாங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த முள்ளங்கி மாதிரி மூக்க பார்த்த உடனே என் மூர்க்க குணமெல்லாம் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் அழகா அப்படியே டெவலப் பண்ணீங்கன்னா நானும் முடிஞ்ச வரை என் அழகை டெவலப் பண்ணி கடைசி காலத்துல சரி பண்ணிக்கலாம். ஒரு கிரவுண்ட தனியா வாங்க விலைக்கு, அதுல இந்த ஜனங்களை கொண்டாட, அதுல இந்த ஜனங்க மூத்திரம் போயிருச்சுன்னா மூத்திர சந்துன்னு பேர் வந்துட்டு போகுது. இதுல என்ன பிரச்சனைங்க? வாடா போய் வாங்கிடுவோம்.